ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் மும்பை தான். ரைட், நேற்று தான் ஒரு வீடியோ போட்டோம் 12 கோச்சை பற்றி, எல்லா டீமை பற்றி, அவங்களோட சாதனைகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அது யாரு கண்டுபட்டுச்சோ யாரு பொருட்களையோ தெரியல. மும்பை கோச் ராகேஷ் குமார் லெஃப்ட். எஸ், இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இன்னும் 6 நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு. இந்த நேரத்தில் ஏன் அப்படி ஆச்சு? சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் தான். அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட்லேயே போட்டிருக்காங்க, ஆஃப்டர் மல்டிபிள் கான்வர்சேஷன் வித் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் டுவர்ட்ஸ் த டைம் அண்ட் கமிட்மெண்ட் நீடட் இன் தி இமீடியட் ஃபியூச்சர் ஆஃப் மும்பா, த டீம் அண்ட் ஹெட் கோச் ராகேஷ் குமார் மியூச்சுவலி டிசைடட் டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்ட் வேஸ். அதாவது நிறைய கன்வர்சேஷன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நாளாகவே கோச்சு கூட நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணோம். அண்ட் ஃபியூச்சரை பற்றி, நெக்ஸ்ட் 365 டேஸை பற்றியும், ப்ரோ கபடியை பற்றியும் மேனேஜ்மெண்ட்டு, டீமும், ஹெட் கோச்சும் ராகேஷ் குமாரும் மியூச்சுவலி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு. அதனால் அவர் இனிமேல் கோச்சாக இருக்க மாட்டார் அப்படின்னு அவங்க சிஓ வந்து சொன்னார். ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய நேர்கள் எனக்கு போட்டாங்க, ஸ்பெஷலி கேமிங் அந்த ஐடி ஃபஸ்ட்டு நியூஸ் கொடுத்துருவார் எனக்கு. சார் வந்துருச்சுன்னா அவர் தான் கொடுத்துருவார். தேங்க்யூ டியர். எஸ், இதில் என்னென்னா, பொதுவாக சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூக்குவாங்க. ஃபைனல் முடிஞ்சோன்னு தூக்கிட்டாங்க இவரை, நம்ம ரேதுசாவை. இது சீசன் 6 நாள் தான் இருக்குது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை தெரியல. லெட் இஸ் நாட் கோ டீப் இன் டு இட். நேற்று தான் புகழ்ந்து பேசினேன் இந்த கோச்சை. பேசிட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 3 சீசன் ரொம்ப நல்லா போச்சு மும்பாக்கு, அதுக்கப்புறம் சரியாகவே போகல. சீசன் 2ல் கப்பு ஜெயிச்சாங்க, 1 and 3ல் ஃபைனல் விளையாண்டாங்க, ரன்னர் அப்பு. போன சீசன் கூட நல்லா தான் போச்சு, 5th ரேங்க் வந்தாங்க. 12 வின்னு 8 லாஸு 2 டை. எலிமினேட்டர் தோத்துட்டாங்க பாட்னா பைரட்ஸ் கிட்ட 31-23. அண்ட் அப்போ இருந்த கோச் வந்து ஈரானியன் கோச் கோலம் ரசா மசந்தானி. அவரை வர பிகே 11க்கு அப்புறம் நான் வந்துட்டு ரீசெண்டாக தான் இந்த கோச்சை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போது திடீர்னு லெஃப்ட். இன்னும் 6 நாள் தான் இருக்குது ஆப்ஷனு. பட் கூடவே அவங்க சோஷியல் மீடியாவில் அவர் பேசியிருக்கார், சிஓ சொன்னார், அது மாதிரி புது கோச் ரீசூன் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நல்லது, நாங்கள் மிட் சீசனில் இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து மிட் சீசனில் விட்டு போகிறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்கில் போனதில் ஒரு விதத்தில் நல்லதுன்ற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா மிட் சீசனில் பிசி ரமேஷ்லாம் விட்டு போயிட்டார் பொன்னேரி பல்தனை. அந்த மாதிரி நடுவில் ஆகாமல் போகிறதுக்கு உதயகுமார் அப்படி தான் போனார் தமிழ் தலைவாசுக்கு. இது ஒரு ஃபேஷனாக இருந்தது ஒரு காலத்தில். பட் இப்போது மிட் சீசன் இல்லாதனால முதலே பண்ணிட்டோம். பட் டோன்ட் வரி, ஃபேன்ஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அண்ட் திடீர்னு கோச் போயிட்டாரா என்ன பண்ணுவாங்கன்னு நாங்கள் ரிட்டன்ஷன் பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டோம். நிறைய ஸ்கவுட்டிங் வேறு பண்ணியிருக்கோம், நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் வேறு எடுத்திருக்கோம். வி ஆர் ரெடி ஃபார் த ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஃபேன்ஸ். நல்ல மும்பை டீமை பார்ப்பீங்க ஆப்ஷனில். அல்பிதார் இந்த ஆப்ஷன் வர சொல்லியிருக்காரு, அவர் வருவார்னு. பட் எனிவே, ஜஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடின்னும் போது அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை தெரில. எனிவே, அண்ட் அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ இன்னும் 6 நாள் இருக்குது. இப்போ மேபி இன்னொரு கோச்சை மைண்டில் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க, யார் வருவாங்க தெரியல, பார்ப்போம். ஏன்னா ஹை ப்ரொஃபைல் கோச் எல்லாருமே வேறு டீமுக்கு போயாச்சு. நீங்கள் நேற்றே போட்டிருந்தேன் நான், இவங்கெல்லாம் கான்டெம்பரரி, இவங்க அஜய் தாக்கூர், அனுப் குமார், இவங்களாம் ஒன்றா விளாண்டாங்க ஒரு பீரியட்லன்னு. அண்ட் இஎஸ் லெஃப்ட் டீம். எனிவே, அது அவங்களோட டெசிஷன், ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். எதனால் போனாங்க என்னன்னு தெரியல. தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ அவர் கோச் இல்லை, இன்னும் 6 நாள் ஆக்ஷனில் தெரியும் யார் யார் எடுக்க போகிறாங்க என்னன்னு. சுனில் இருக்கார். நேற்று தான் சொன்னேன், அந்த கோச்சுக்கு ஒரு ஹெல்ப் என்னென்ன பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சுனில் குமார் கேப்டன், அவரே ஒரு கோச் மாதிரி தான். இஸ் தட் குட். சுனில் குமார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் இருக்கிறனால இவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு. இப்போ மேபி அவரோட இன்புட் நிறையா இருக்கும் வரப்போகிற ஆப்ஷனில். ஏன்னா 4-5 நாளுக்குள்ளே யார் எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எதனால இது மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக தப்பாக 6 நாளைக்கு முன்னாடி போகிறது? ஏன்னா இப்போ இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் வருது, அதுதான். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் 2-3 மாதம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று தான் போட்டேன்ப்பா அந்த வீடியோ, பார்க்கலன்னா பாருங்கள், எண்டு கார்டில் வைக்கிறேன் என்ன சொல்கிறது. எனவே உங்களுக்கு தெரியுமே கடை இந்த அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் என்னை கமெண்ட்டில் போட்டு ரிமைண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. சார் இந்த மாதிரி கோச் நவுந்துட்டார், அதை பற்றி வீடியோ போடுன்னு சொன்னீங்க, போட்டாச்சு. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.